ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பீச்ல கிடைக்கிற மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் எந்த ஒரு அஜினோமோட்டோ இதெல்லாம் சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 200 கிராம் வெள்ளை பட்டாணி மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை பட்டாணியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் வேக வச்ச வெள்ளை பட்டாணி அதுடைய தண்ணி 2த்தையும் சேர்த்துக்குங்க. தண்ணி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை பட்டாணி நம்ம அரைச்சோம் இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். நல்லா இப்படி கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான பீச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா சூப்பராக கார்ன் சிப்ஸ், வெங்காயம், கேரட், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அங்கே சாப்பிட்ற எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.